ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உண்மையிலுமே நான் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 2 நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்தேன். நிறைய உறவுகள் என்னை தேடி இருக்கீங்க. அதாவது இவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, என்ன பிரச்சனையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடி இருக்கீங்க. அதாவது பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட அந்த உறவுகளுடைய அந்த மெசேஜஸ்லேயே தெரியும் பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் தேடி இருந்தாங்க. இதுலேயும் சரி, பர்சனலாகவும் சரி, அவ்வளோ மெசேஜஸ். ஏதாவது ஒன்று, ஒரு சார்ட்ஸோ ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இருங்கம்மா, டெய்லி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுள் சொல்வார், அதாவது இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு 1000 வீடு அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி நிராயுத பாணியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கடவுள் நிறைய உறவுகளை அடைக்கலமாக கொடுத்துருக்குறாரு. அது மாதிரி இவங்களுடைய அந்த வார்த்தைகள், அந்த கேரிங்கான வார்த்தைகள் சொல்லலாம். நிறைய பேர் மீடியாவையே கட்டிக்கிட்டு இந்த மீடியாவில் உள்ளவங்களாம் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மீடியாவையே கட்டிக்கிட்டுலாம் அலையலை. எனக்கு ஒரு ஜாப் இருக்குது. நான் காலையிலே 7 மணிக்கு போயிட்டு இரவு 7 மணிக்கு தான் நான் வாரேன். சரியா? அதுக்கு பிறகு எனக்குள்ள அப்படியே ஒரு தனிமையாக இருக்கும்போது நிறைய நினைவுகள். சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு போகலாம். ஆமாம், இப்படி இருக்க வேண்டியதானே, அப்படி இருக்க வேண்டியதானே, இவா இது இவா அது அப்படின்னு ஒரு சில பேர் நீங்கள் இன்னுமே பேசலாம். சரியா? வலியும் வேதனையும் வந்தால்தான் தெரியும். அப்படி எனக்கு இப்போ இப்படி பிடுங்கும்போது என் கையில் தான் வலிக்கும். உனக்கு பிடுங்கிட்டியா அப்படின்னு தான் சொல்லி இப்போ தெரியும் பார்க்குறதுக்கு. சரியா? ஸோ நிறைய பேர் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நாங்கள் எடுத்துக்கிறோமா, ஆனால் இடையில நீங்கள் அழுறீங்க, அந்த மாதிரி அழாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்களுக்கு நான் உண்மைக்குமே சொல்கிறேன். நானுமே என் சைடில் நான் என்னை உண்மைக்குமே நானுமே என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிற மாதிரி தான் சில நேரங்களில் யோசிச்சு பார்க்கேன். எப்படி அப்படின்னா, கேட்காங்க, ஒரு நாள் அழுறாங்க, ஒரு நாள் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லார் வீட்லேயுமே லைஃப்பில் எல்லாமே நல்லதே நம்ம வீட்லேயுமே நடக்க போகிறது கிடையாது. எல்லாமே இன்பம் துன்பம், ஏற்ற இறக்கம் எல்லாமே மாறி மாறி வரதான் போகுது. ஸோ அதனால் இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி யாரும் உடஞ்சி நம்ம போய் அதுலேயே நம்ம இருக்கிறதில்ல. யாரும் யாரு கூடயும் நம்ம போகிறதே கிடையாது. ஐயோ நம்மளுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க இதாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் கூட போகிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் 99%. சரியா? ஒரு சிலரை தவிர. அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கும் நிறைய கஷ்டங்கள் வருது. எனக்கும் மைண்டில் நிறைய தோணுது. இருந்தாலும் நான் யோசிக்கிறேன். இப்போ இதை நான் யாருக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு கவலைகள் நம்மளை ஆழ்த்தும் போதும், நிறைய துன்பங்கள் வரும்போதும் யோசிக்கும் போது எனக்கும் வந்திருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து நான் போல்டாக இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு 2-3 உறவுகளை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அவங்களுடைய அந்த அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு அருமருந்தாக இருக்குது. ஸோ என்னை விடலாம் சீனியர் ஆனவங்க. ஸோ அப்போ அவங்க பேசும்போது நீங்களாம் சொல்லுவீங்க, இதில் கவுன்சிலிங் போங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவீங்க. ஒரு சில பேர் சொல்கிறீங்களே, நீங்கள் போங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி அதை விட மேலாக பேசக்கூடியவங்கலாம் எனக்கு இருக்காங்க. ஸோ அப்போது அவங்களுடைய அந்த வார்த்தைகளும் அந்த வார்த்தைகள் ப்ளஸ் நானும் என்ன செய்வேன்னா, நான் சொல்லுவேன், அவங்களும் இந்த அழுறதை கேட்பாங்க. அப்போ சொல்லுவேன், எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மைண்டில் அப்படியே அழுது அதை கரைச்சிட்டேன் அப்படின்னா என் பாரம் இறங்கிடுது. அப்போ நான் அவங்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன், எனக்கும் சம்டைம்ஸ் இப்படி பிரச்சனைகள் நம்மளை போட்டு அழுது என்ன லைஃப் அப்படின்னு போயிடுவோமா, எதுக்கு போட்டு இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அக்காட்ட சொல்லுவேன் பேசிகிட்டு இருக்கும்போது. அவங்களே சொல்லுவாங்க, நீ எவ்வளோ தைரியமானவங்க, சிங்கிளாக இருந்து இவ்வளோ பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இவ்வளோ தைரியமாக இவ்வளோ இதாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோமா அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போவும் நான் சொல்கிறேன், எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் தம்பிகிட்ட போங்க, அப்பாட்ட போங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இருக்காங்க. பட் அது வேறு நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே சொல்லிட்டேன். பட் இன்னொன்று, நம்மளுடைய ஆப்போசிட் எதிரிகளுக்கு ஒரு பலம் என்ன அப்படின்னா, இவளுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இவளை என்ன பண்ணி போட்டாலும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ நீங்கள் அகைன் அங்கே போங்க இங்கே போனால் அது வேறு, அது அவுட் ஆஃப் சிலபஸ். சரியா? அது மீண்டும் புதுப்பிக்க முடியாது. அது கடவுள் கையில் தான் இருக்குது அது எப்படின்ட்டு. ஸோ நான் யார்கிட்டையும் நான் ஹெல்ப் கேட்டு போகிற மாதிரி இல்லை.
அவங்களும் பண்ணுற இதுலேயும் வந்து இல்லை. சரியா, அவங்க வந்து என் ஃபேமிலியை நீ வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் விலகி அப்படி இருந்துக்கிட்டேன்னா உனக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கக்கூடிய, ஏன்னா நிறைய வந்து எனக்கு நல்லது வந்து செஞ்சுருக்காங்க. என் ஹெல்த் வைஸில் என் ஃபேமிலி கஷ்டப்படும் போது நிறைய காசுகள் எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரியா, உடல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி. அதனால் அவங்க வந்து எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு அவங்க நல்லா இருக்கட்டும். சரியா, நான் இன்றைக்கி நான் ஒரு இதில் ஆப்ரேஷன் பண்ணி உயிரோடு இருக்கேன் அப்படின்னாலும் ஒரு பெரிய இதிலேருந்து, ஸோ அந்த இதுக்கும் ஹெல்ப் பண்ணது என் ஃபேமிலி தான். ஸோ அதனால் அவங்கள நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. வயசான காலத்தில் எங்கள் அப்பாக்கிட்டையும் போய் மறுபடியும் அவரை வந்து மனசு கஷ்டப்பட வைக்காமல் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாரு. சரியா, அவருக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்க இருந்துட்டு போகிறாங்க. கடவுள் இருக்கார், கடவுள் வந்து இருக்கார். இந்த நிறைய உங்கள் மூலியமாக வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட்டிவை வந்து என்ன பண்ணியிருக்காரு, தந்திருக்காரு. இதை தான் ஒரு சில பேர் திருப்பி திருப்பி உனக்கு வந்து அதுலேயே அவங்களே கட்டிக்கிட்டாளு. அதுதான் நான் சொல்கிறேன், திருப்பி 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 சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான். யாரை வந்து உயிராக நினச்சி நான் உலகமாக நினச்சி இருந்தேனோ அந்த உறவுகள் என்னுடைய உயிர்னா நம்ம செத்து தான் போகணுன்னு கிடையாது. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு தனி மரமாக, அதாவது பக்கத்து பெட்லலாம் நான் வந்து நிறைய பார்க்க, எவ்வளோ பேர் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக தான் இருக்கும், அவ்வளோ பேர் வந்து பார்க்க வைக்க இது பண்ண அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாம் எவ்வளோ பண்ணியிருப்போம், எவ்வளோ அன்பை கொடுத்துருப்போம், எவ்வளோ பணம் கொடுத்துருப்போம், எவ்வளோ கொடுத்து நம்ம வந்து பாசம் காட்டியும். இன்னொன்று, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டேன். அதாவது எதையுமே வந்து ஈஸியாக கிடைக்கும் போது அதனுடைய வேல்யூ வந்து தெரியாமல் போச்சு. ஸோ இன்ஸ்பிரேஷனாக எடுத்தேன் அப்படி சொன்னீங்களா, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நானும் என்னையுமே வந்து நான் மீட்டு இது பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் படுற அவமானங்கள், அசிங்கங்கள், அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ணுற விதம் எல்லாத்தையுமே வந்து அதுக்கு இந்த இடத்துல ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு தான் திரும்பியும் வந்து வீட்டில் வந்து நான் உட்காந்துருந்து அனலைஸ் பண்ணுவேன். நிறைய தூக்கம் வந்து இல்லாமல் போயிட்டு பார்த்துக்கோங்க. நிறைய சிந்தனைகள் வந்து மனசில் ஓடிட்டே இருக்குது. வண்டியில் போகும்போதும் நம்ம போகக்கூடிய எல்லையை தாண்டி அடுத்த எல்லைக்கு போகிற மாதிரிலாம் வந்து மனசுக்குள்ளே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது வரக்கூடாது. உடனே இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரு இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வீட்டில், இவங்க வீட்டிலலாம் நான் வாழ வேண்டிய வயசில் இறந்து போன பிள்ளைலாம் வச்சுக்கலாம், கஷ்டப்படலையா, உன் கஷ்டம் பெருசா அப்படிலாம் சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இயற்கையாக வரக்கூடியதை வந்து நம்மளால் வந்து தடுக்கவே முடியாது. அதாவது இந்த மரணம் அந்த மாதிரி நிறைய இதுகள்லாம் வந்து ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே வந்து இயற்கையாக வந்து வரக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு நாளும் நம்ம வந்து நேசித்தவர்களால் இப்படிலாம் நடக்குமான்னு நம்ம ஒரு செகண்ட் கூட நம்ம மைண்டில் வந்து இது எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கும்போது உண்மையிலுமே வந்து அது என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியலை. எத்தனை பேர் என்னோட இதே மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க, அவமானப்பட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து தெரியல. அப்படி வந்து நிறைய உங்கள் வீடுகள்லையும் வந்து யாராலையும் வந்து இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறேன். சரியா, ஸோ என்னடா இப்படி இது வந்து நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு விடுத்துட்டு போன சாரீ. பூவும் காலையில் வச்ச பூ தான். இது வந்து வாடலை. முன்னாடி சொல்லுவாங்க தெரியுமா, பூ வந்து வாடாமல் இருந்தால் மாமியார் வந்து வாய்ஸ் கெட்டி அப்படி சொல்லுவாங்க. இது அப்போ தான் வச்சுட்டு போனது தான். ஏதாவது ரீல்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். காலையில் வந்து எதுவுமே எடுக்கிறதுக்கு டைமில் இங்கே பயங்கரமான மழை பார்த்துக்கோங்க. வந்தேன். அப்புறம் அம்மா வந்து பைப்பில் தண்ணி வருதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டு போனாங்க. அப்புறம் எனக்கு வந்து கேப்பக்கூழ் ஒரு கிளாஸ் கொண்டு வந்தாங்க, அதை வந்து குடித்தேன். சரியா, அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய என்னது சட்னி, நம்மளுடைய ஃபேவரட் சட்னி. அதுக்கப்புறம் நம்மளுடைய இட்லி. சரியா, இன்றைக்கி இட்லி தோசைன்னு ஒரு சாங் இருக்காம்ல, அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ணிடுவோம். சரியா, ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமே வந்து அந்த இடத்துல இருந்து நான் பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ இன்றைக்கி நான் ஏன் வந்து இப்போ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், டெய்லி ஏதாவது வந்து சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருக்கீங்க. நிறையா என்னால் முடிஞ்சது, என்கிட்ட இருக்கிற நிறைய மற்றவங்களும் வந்து கற்றுக்கிடட்டும், தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து இப்போ 2-3 டவுட் வந்து கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ஜெயஸ்ரதி சேனல் வந்து ஏமா ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு பதில் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, சேனலுக்கு வந்து இன்னும் எதுவுமே ஆகலை. சரியா, சேனலுக்கு வந்து கொடுத்துருந்தது 13ஆம் தேதி அப்படின்னு வந்து அதில் வந்து வச்சுருந்ததை நான் பார்த்தேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு 4 ஸ்ட்ரைக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் 1 தான் ரிமூவ் ஆகிருக்கு, இன்னும் 3 வந்து நம்மளுக்கு இருக்குது. பட் 3க்கு நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து ஹோல்டில் இருக்குது. அப்புறம் அந்த இத்தனை ஸ்ட்ரைக்கு இருக்கிறதுனால வியூஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கீழே உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகாது. அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்
செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேயும் அதே மாதிரி கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ வந்து எனக்கு வந்து எந்த வீடியோக்கெலாம் நீங்கள் ஸ்ட்ரைக் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்க கூட ஆல்ரெடி நல்லா இருக்கும்போது டான்ஸ்லாம் ஆடிருப்பேன்ல, டான்ஸ் ஆடிருப்பேன், நிறைய வீடியோஸில் இது பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேம் வீடியோ அந்த ஜெயஸ்ரதி சேனலில் போட்டிருக்கிற சேம் வீடியோ, டான்ஸ் ஆடின வீடியோ அங்கே அப்புறம் தூக்கி நான் இங்கே போட்டிருப்பேன். அப்போ சேம் வீடியோவை வந்து நம்ம வீடியோவை தூக்கி போடுறாங்கல்ல, இப்போ அடுத்தவங்க தூக்கி போட்டு நம்ம காப்பிரைட்ஸ் கொடுப்போம். என்னுடைய இதை வந்து போட்டிருக்காங்க, அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட்ங்கிறது வேறு. ஸோ அந்த இதை என்ன பண்ணி போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோன்னா அவங்க வந்து அதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி நம்மளுக்கு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே நாங்கள் ஏற்றுக்குறோம், நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம சேனல் இன்னும் ஹோல்டில் தான் இருக்குது. 3 ஸ்ட்ரைக் நம்மளுக்கு இன்னும் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அவங்களும் அப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோஸ்லாம் பழைய வீடியோ வருது அப்படின்னா விலாக், பெரிய பெரிய விலாக் எல்லாமே என் கூட இருக்கிறதுனால அது இப்போ நம்ம வெளியிடங்களில் பாருங்கள் நான் எப்படிலாம் இருந்திருக்கேன் வச்சுருக்கேன்னு எல்லாருமே வந்து இப்போ நம்மளை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்க போய் கொடுக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோஸ்களை எல்லாமே செக் பண்ணிடுறாங்க. அப்போ எவ்வளோ இதாக வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க மேலே பொய்யா வந்து கேஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையுமே வந்து விலாக் எல்லாம் டெலிட்டில் ஹைடு, ஏன்னா காசு வரணும் இல்லையா, அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ட்ஸ் எல்லாமே சார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் எதுவுமே பண்ணலை, சரியா? இன்னொன்றும் நான் வந்து யாருக்கும் இப்போ வரைக்கும் நானாக எந்த இதுவுமே தீங்குமே வந்து என்ன பண்ணலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பொறுத்துட்டு என் கஷ்டத்தை நான் தாங்க முடியுமோ அவ்வளோக்குள்ள தான் நான் தாங்கிட்டு வந்து நான் இருந்திருக்கேன். நிறைய ஒரு சில இது நம்மளும் சொல்லியிருப்போம் அப்படின்னா இவ்வளோக்குள்ளே பார்த்து அதெல்லாம் திருப்பி சொல்ல முடியாது. அவ்வளோக்குள்ளே பார்த்தவங்கள ஸ்டோரி அப்படிங்கிற பேரில் பயங்கரமாக கேவலமாக போட்டு சித்தரிக்கும் போது அந்த பைக்கை அதேமாதிரி நிறையா நீலாம் ஒரு ஆளாக உன்னைய தட்டி கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நிறைய ஸ்டோரிஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட வச்சுருக்கேன் எடுத்து. அந்த மாதிரி வந்து நம்மளை பேசும்போது அதுக்கு வந்து எவ்வளோ நாள் தான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியும், சரியா? ஸோ அப்போ வந்து நம்மளை வந்து ரியாக்ட் பண்ண வைக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும் நான் வந்து என்ன பண்ணல. இப்போ என் லைஃப்பில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் மாதிரியே இது வந்து நம்மகிட்ட இருந்துட்டு இப்படி மாறி போகுமா அப்படின்னே தெரியாமல் தான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி மாறி போயிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்கும் நான் கொஞ்சம் கூட துளி கூட எதிர்பார்க்கல, சரியா? நான் பாட்டுக்கு நான் ஒரு ஸ்டோரியை சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன். எதையாவது என் மனசில் தோன்றுறது உங்களுக்கு ஏன் வலிச்சுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அப்படியே வந்து நான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இதுக்காக இவளை வந்து நான் வந்து யார் ஃபஸ்ட்டு நான் யார் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இன்ன வரைக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு தான் வந்து போய்கிட்டே இருக்கீங்களுடைய உங்களுடைய தவறுகளை வந்து கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் வந்து என் ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லலை, உங்களுக்குமே நான் சொல்கிறேன். நான் என்னுடைய நீங்கள் வந்து நிறைய இதில் வந்து நீங்கள் ஏமா இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்கிங்களா அப்படின்னு வந்துலாம் நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய பேர் எக்கச்சக்க பேர். நான் இப்போ அதுக்கு சொல்ல வரல, ஒன்று சொல்கிறேன். என்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே என் ஃபேமிலிலையும் இருக்கட்டும் சரி, ஆப்போசிட் ஃபேமிலி நான் கட்டி கொடுத்த ஃபேமிலிலையும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்களாம் நிறைய என்னெல்லாமே எனக்கு பண்ணியிருந்தாலும் நான் ஈஸியாக வந்து இறங்கி போகக்கூடிய கேரக்டர் தான், சரியா? எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 5% அன்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து 100% கொடுக்குறதுக்கு நான் வந்து தயாராக இருப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். நம்மளை வந்து இப்படி பேசிட்டாங்களே இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாள் நான் கிடையாது. அதே மாதிரி தான் அகைன் இந்த பேசுகிற வார்த்தைகள் இன்றைக்கி வேணால் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கலாம். என்ன இப்போ கொஞ்சம் எல்லை மீறி ஓவராக போய்ட்டுருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி பேசத்தானே செய்வேன், நீ அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருப்பேன், இப்போ என்ன உனக்கு புதுசாக வந்துட்டானா அந்த மாதிரி அது போயிட்டுருக்கு, சரியா? அடுத்து இன்னொன்று வந்து என்ன கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அப்படின்னா எல்லா ப்ரூஃபையுமே ஏன் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வச்சுருக்கேன், எங்கே காட்டணுமோ அங்கே வந்து நான் கண்டிப்பாக காட்டணும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சமாவது அவங்களுடைய இதை ஒரு பிள்ளை தவறு செய்து அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லணும். நேற்று நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் கேட்டிருப்பீங்க, அதில் ஆம்பிஷன் சேனல் வந்து ஃபேமிலியாக உருவாக்கி இது பண்ணது அது அவனுடைய ஆம்பிஷன். அந்த ஆம்பிஷனை நீ கெடுத்தினா உன்னுடைய ஆம்பிஷன், எனக்கு தான் அது ஆம்பிஷன். நான் வந்து ஒரு ஆசிரியையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு படித்து வந்த ஒரு இது இவ்வளோ தூரம் வந்து அந்த வேலையை வச்சு தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இந்த அளவில் இருக்கிற காரணமே அந்த வேலை தான். ஸோ அந்த ஆம்பிஷனை கெடுத்துருவோம்,
கெடுத்துருவான், அதுக்கு எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வெள்ளிக்கிழமை வருது. சனிக்கிழமை இது வந்து ஸ்கூலில் வந்து நின்று நம்மளை வந்து அதையே அட்டாக் பண்ணுறதுக்குள்ள இதில் வந்து நிற்கும். ஸோ அவங்களுடைய பிளான் வந்து கரெக்டாக போயிருக்கு. கடவுள் வந்து ஏதோ அங்கே ஒரு டைரக்ஷனை மாற்றி இங்கே ஒரு டைரக்ஷனை மாற்றி இப்போ இருக்குது. மேபி எதுனாலுமே நடக்கலாம். ஏன்னா நிறைய இது நம்ம சொசைட்டியில் பார்க்குறோம், அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா என்னைக்குனாலும் சாக போகிற உயிர் தான் அப்படி நினச்சிங்கன்னா ஒரேடியாக கொண்டுருங்க. குத்துயிரும் கொலையுருமா வந்து என்னை என்ன பண்ணிடாதீங்க, போட்டுறாதீங்க. அப்புறம் அந்த ஆடியோ வந்து இன்னும் நிறைய இது ஏன் போடலன்னா, ஒரு சில இது சுச்சுவேஷன் வந்தால் போடுறேன் கண்டிப்பாக. அதிலே பார்த்துட்டிங்க நிறைய வந்து இன்னும் வந்து எங்கள் அம்மாவை இன்னும் ரொம்ப மோசமாக, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமல் கிடந்து எங்கள் அப்பா என்னென்னலாமோ பண்ணி என் பிள்ளைகளெல்லாம் அவ்வளோக்குள்ளே பார்த்தவங்க இது பண்ணி வளர்த்தவங்கள அவங்கள அசிங்கமாக இறந்து போன என்னுடைய தம்பியை அவனுக்கு ஒரு வார்த்தை பயங்கரமா, நீ என்ன பெரிய யோக்கியங்கடங்க நீ பேசிகிட்டு இருக்க, உன் குடும்பம் ஆக்க எனக்கு தெரியாதானே அதெல்லாம். இப்போ உன் குடும்ப ஆக்கத்துக்கும் என் குடும்ப ஆக்கத்துக்குமா சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லு. எதனால பிரச்சனை வந்துச்சோ எல்லாத்தையும் ஏவி விட்டு கரெக்டாக பிரச்சனை எதுக்காக வந்துச்சு, பிரச்சனை ஃபோர்ஸ்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு போனா, ரைட் ஃபோர்ஸ்ட் மேரேஜாகவே நீங்கள் வச்சுக்கோங்கப்பா சொல்லி இத்தனை வருஷம் ஆயிட்டு அந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜும் கல்யாணம் முடிஞ்சு வேற லைஃப்பில் செட்டில் ஆகி எப்படியோ போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அகைன் முத என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் முடியல, அந்த பையனுக்கு கல்யாணம் முடியல. நீங்கள் இப்போ என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீ மீடியாவில் இருக்கிறது பிடிக்கல. எப்போ தீபாவளிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மீடியாவில் இருக்கிறது பிடிக்காம போயிட்டு, தீபாவளிக்கு அப்புறம் இல்லை, அந்த இனி வீட்டுக்குள்ளே விடலைன்னு சொல்லிட்டு நான் வெளியே சொல்ல ஆரம்பிச்சு இல்லையா, மீடியாக்காக மட்டும் தான் சேர்ந்துருக்கு, மற்றபடி சேரலன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அன்னையிலேருந்து உங்களுக்கு நான் மீடியாவுக்கு இல்லாமல் பிடிக்காமல் போயிட்டேன். அதுக்கு முன்னக்கூட்டி எல்லா அக்கௌண்ட்லேயும் வர்ற காசெல்லாம் எடுக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் கூட உட்காந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு, அவங்க வந்து நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் வந்து ஷேர் பண்ணுறோம், நம்ம தான் நம்ம லைஃப் ஸ்டைல் என்னன்னு நம்ம காட்டுறோம், நம்ம எப்படி பாசமாக இருக்கோம், எனக்கு இவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே நம்ம காட்டுறோம். ஸோ அவங்க வந்து முட்டல் கிடையாது, பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியுது அது. அப்படிங்கும்போது எப்படிலாம் பார்த்தாங்க வச்சாங்க இப்படி இருக்கியேன்னு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நம்மளுக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க. சரியா, இதில் வந்து நிறைய விதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ஹார்ஸாக சொல்லுவாங்க, ஒருத்தவங்க சாப்பிட்டா சொல்லுவாங்க, ஒரு டைப்பில் வந்து இருக்குது. நம்ம புத்திக்கு வேணாம், அடுத்தவங்க தான் நம்மளை சுட்டி காட்டுறல. அதே மாதிரி தான் ஒரு தாயுமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலையில் நான் இப்படிலாம் பார்த்தனே இப்படிலாம் வளர்த்தனே அப்படின்ட்டு மறுபடியும் நேற்று கூட கிண்டல் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரிலாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வெளியே சொல்கிறத நாங்கள் பண்ண மாட்டோங்கிறது, பட் எல்லாமே நீங்கள் வந்து என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சரி பண்ணிகிட்டே போங்க. அப்புறம் எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த மீடியா சொன்னால அதான், யார் மீடியா வந்து பண்ணாமல் இனிமேல் இருக்கணுமோ அதை பற்றி பேச மாட்டேங்கிங்க. நான் வந்து அதாவது நீ வந்து ஃபேமிலி இஷ்யூ பேசாத, எதுவுமே உன் மனசில் உள்ள நாங்கள் பண்ணுற தப்பை சொல்லாத அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, டோட்டலாக நீ வரவே கூடாது. நான் உங்களை என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு போட்டியா, எனக்கு புரியவே இல்லை, நான் உங்களுக்கு போட்டியாக இருக்கேனா? நல்ல பிள்ளைங்கன்னு எப்படி சொல்லுங்கள். அப்போ இது வந்து இப்போ அடுத்து வந்து வெளியே, இது பண்ணுறதுனால தான் நாங்கள் இருக்கோம் அப்படியா ஒரே ஒரு இதில் சொல்லிட்டா நீங்கள் மறுநாளே வந்து என்ன பண்ணிடுவீங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அப்படியா தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்களும் அதே மாதிரி இருந்துருவீங்களா? நீ பொழைச்சிப்போ, உனக்கு வேறு வேலைலாம் உடம்புழைச்சி செய்ய முடியாது, உனக்கு காலும் ஆல்ரெடி ஆக்சிடென்ட் இதாகி எலும்பு முறிஞ்சிருக்கு, ஹெவியான ஒர்க்லாம் பண்ண முடியாது, நீ அப்படியே இருந்துக்கோ சரியா. மற்றது எல்லாமே நான் பொறுப்படுத்தி செய்கிறேன். மீடியா விட்டு போயிடுவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து என்னுடைய இந்த உழைப்பு, இந்த ஆசிரியர் பணிக்கான சம்பளம்லாம் வந்து ஜுசூப்பியா அவங்களுக்கு பார்த்துக்கோங்க. நான் பார்க்குறது சுசூப்பி அப்படிங்காங்க நேற்று. அப்போது அதில் வருதான். அப்போ இதில் வந்து என்ன நிர்ணயித்திருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் ஏஜில் கையில் பார்க்க வேண்டிய காசை விட அதிக அளவான காசு கையில் வாங்குறதுனால அந்த பாசம்ங்கிறது போயிட்டு. ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி போகாது. நம்ம நாட்டில் பார்க்கோம், இவ்வளவோ பிள்ளைங்க லட்சமாக வெளிநாட்டில் இருக்காங்க, ஐடி கம்பெனி எங்கெங்கெல்லாமோ சம்பாதிக்காங்க. எந்த பிள்ளையும் தான் நிறையா வந்து சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தெறிஞ்சு போகிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ நடக்கும். இப்போ நம்ம கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னா மாமியார் இந்த சண்டை, இந்த தனி குடித்தனம் கூட்டு போய் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து வரும். பட் இங்கே நம்ம வீட்டில் நடக்கிறது அது கிடையாது. இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது துரோகம், பச்சை துரோகம். ஒருத்தருடைய எல்லாத்தையுமே வந்து அவங்கள பயன்படுத்திட்டு, அப்புறம் இன்னொருத்தங்க பணம் நிறையா இருக்குன்னா ஒரே ஒரு கமெண்ட்ஸ் தான், அவங்க ஆப்போசிட்டில் உள்ளதுல எதுலையோ ஒன்றுலப்பா இதில்
ஆமாம் இதுலேயே பார்த்தேன் நம்ம இதுலையோ அதுக்கு சொல்லணும்ல. நான் எப்பவுமே அதான் சொல்லியிருக்கலாம், 99% நல்லது வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு புத்தி இருக்குது. புத்தி இல்லாத சில பேருக்கு அதில் நம்ம கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. பணம் இருக்குந்தா இவங்க கூட தானே இருக்கணும், ஏன் பணம் இல்லாத அப்பா கூட போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேவைகள் வந்து முடிஞ்சு விட்டது. கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, எல்லாமே கடன் இல்லாமல் எல்லாம் பண்ணியாச்சு. திருப்பி எல்லாம் பாப்டிசம், அதுக்கப்புறம் அந்த 2வது கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம், அதுக்கப்புறம் எல்லாமே என்ன பண்ணியாச்சு, ஓவரால் பண்ணியாச்சு. வீடும் எல்லாமே பண்ணி வச்சாச்சு. அது இல்லைன்னு போகிறது கிடையாது, அங்கே தானே இருக்குது. நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன் வைக்க போகிறேன்னு சொல்ல வரல. ஸோ அது எல்லாமே ஓவரால் காருக்கு வந்து சைன் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம், அப்படி தானே. இனிமே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அங்கே இருக்கிறது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய விதம். அதுக்கு வந்து யார் காரணம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாததுனால அந்த தாய் கடந்து வந்த வழிகள் அந்த இது எல்லாமே வந்து அதுக்கு தெரியலை, அதுக்கு வேசமாக போச்சு. இது நம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி பிரோஜனம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து போடல. அதனால் ட்ராக்கே வந்து வேறு மாதிரி ட்ராக்காக மாறி போயிட்டுருக்கு. போட்டும் சரியா, எவ்வளோ தூரம் போகுதோ போட்டும் சரியா, பார்த்துக்கலாம். வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கி மட்டும்தான் நிரந்தரம் சரியா. நம்ம வந்து நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே நான் இறங்கி போயிட்டேன். அதாவது இப்போ ஒரு கிணத்து இங்கிட்ட 2 சைடும் கயிறு போடுறாங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும், நீ ஒரு ஸ்டெப் வச்சா நீ ஒரு ஸ்டெப் வைக்கணும், நான் ஒரு ஸ்டெப் வச்சா நீ ஒரு ஸ்டெப் வைக்கணும். அப்படி வச்சாதான் என்ன பண்ண முடியும், மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்க முடியும். ஒரு சைடு மட்டுமே இறங்கிக்கிட்டு நாங்கள் இப்படியே தான் நிற்போம் அப்படின்னா அது வந்து கிடையாது சரியா. ஸோ உங்களையே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது எல்லாமே தெரியும் சரியா. அந்த தவறுகளை உணர்ந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நம்ம செய்கிற தப்பை வந்து உணர்ந்து பார்த்தோன்னா தான் நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும். ஓகேவா. ஸோ அதனால் தான் நான் வந்து ஃபுல் ஆடியோ போடல, அதை சொல்லிட்டேன்னு. அதை கேட்டதுனால அதை சொல்லியாச்சு. ஸோ பணம் வந்து கேட்டாங்களா, அவங்களுக்கும் இதை தான் சொல்லிட்டேன். எல்லாமே தேவைகள் முடிந்து விட்டது, இனி வந்து பின்னாடி தான் தேவை, அது வந்து நடக்கும். அப்புறம் அங்கேயுமே இருக்குது சரியா, நிறைய வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் அவங்க வந்து இன்னும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, தீபாவளி என்ன ஒன்றே ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. அது என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டை விட்டு என்னை வெளியே போய் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணமாக, அந்த காரணம் வந்து நான் சொல்லலை, பட் அவங்க ஒரு காரணம் வந்து சோடிச்சிருக்காங்க. அந்த காரணம் வந்து என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ அதை ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களே வந்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்களே வந்து ரிப்ளை வந்து கொடுங்க சரியா. அதுக்கப்புறம் இன்னொன்று சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, 2 டேஸாக எங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சருடைய நம்பர் எப்படி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கே தெரிலையாம். அந்த டீச்சருமே சொல்கிறாங்க, என் நம்பரை நீ எப்படி வாங்கினாங்கன்னே தெரில, உங்கள் வீட்டிலேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் பேசினாங்க வச்சாங்கன்னு அவங்க வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா. இன்றைக்கி வந்து சரி போதும், நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கையில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என்னுடைய கல்யாண பத்திரிக்கை வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டலான்னு நினச்சேன். தனியாக இன்னொரு இதில் போடுறேன் சரியா. சரி, அதனால் எல்லாருமே வந்து வருத்தங்கள் இருந்தாலும் எந்த ஒரு தவறான முடிவும் நம்ம எடுக்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய டைமில் என் மனசுக்குள்ளேயுமே வந்து நிறைய அப்படி வந்திருக்கு. சில உறவுகள் வந்து அதை பேசி அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து சாந்தப்படுத்துவாங்க. அழுங்க, நல்லா மனசு விட்டு அழுங்க. எதிரிகள் முன்னாடி அழக்கூடாதுமாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. எதிரிகள் சிரிச்சிட்டு போட்டோம், ஆனால் நம்மளுடைய பாரம் வந்து நிச்சயமாக கரையும். அந்த அழுகையின் மூலமாக கண்டிப்பாக அது கரையும் சரியா. ஸோ அதனால் மனசு விட்டு அழுங்க நல்லா. இப்போ எனக்குலாம் ஆள் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்கள் முன்னால் வந்து நான் இது பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கால் வலி வந்து எப்படி இருக்குன்னா பயங்கரமாக வலிக்கு. கால் வந்து பயங்கரமாக குத்துது. அதுக்கு ஏதாவது கை வைத்தியம் இருந்தால் சொல்லுங்கள். நறுக்குன்னு பாதம்லாம் இவ்வளோ புத்துன்னு இருக்குது. உள்ளேயும் எது நீர் வச்ச மாதிரி உள்ள ஃப்ராக்சர் இல்லை, பட் வந்து ரத்தம் வந்து நல்லா உறைஞ்சி போய் இருக்குனாங்க. மாத்திரை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆயின்மெண்ட் வாங்கி போடலாமா அப்படின்னு தெரில. வேறு ஏதாவது வெந்நீர் ஒத்தடல் சிலர் சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப வலிக்குது இந்த காலு. அதெல்லாமே உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். 2 காலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அடுத்து போடுறேனே, ஒய்யாமல் வந்து நம்ம அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட பேசணுன்னு எல்லார்ட்டையும் நினச்சி இன்றைக்கி நீங்கள் வந்து எனக்கு என்ன ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இட்லியும் இதுவும் சாப்பிட்றேன், நீங்கள் அதை சொல்லணும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியும் வந்து நீங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணுங்கள்.
நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம், போராடிக்கிட்டே இருப்போம். பெண் வந்து நிறைய பலசாலியானவள், தளர்ந்திராதீங்க. நம்ம குடும்பத்தால் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க யாரும். எனக்குமே நான் சொல்லிக்கிறேன், சரியாக போயிடாதீங்க. அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணி பார்ப்போம். வாழ்கிறது ஒரு லைஃபு, என்னைக்குனாலும் ஒரு தடவை செத்தோன்னா அடுத்து யாரும் திருப்பி பிறக்க போகிறது கிடையாது. ஸோ அதை நினச்சி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம், வாழ்வோம். டேக் கேர், டாட்டா, குட் நைட். இன்னைக்கு அதிகமாக அழகாக இருக்கனா, நல்லா இருக்கனா?